வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 100 கடலைப்பருப்பு ஊற வச்சு குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நான் 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ மசாலாவுக்கு வந்து அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ கூட்டுக்கு வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளை பூசணிக்காயை நான் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பூசணிக்காய் வெந்துருச்சு. நான் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றியிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், கல் உப்பு. இப்போ 2 நிமிஷம் இப்போ கொதிச்சிருச்சு. நாம் வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுறேன். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு வந்து நான் வந்து கடாயில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போடுறேன். 2 வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு நான் கூட்டில் இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.